தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாய் நம்ம செயல்படும் பொழுது, தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாத பொழுது, தேவனுடைய கற்பனைக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, தேவனுடைய கற்பனைக்கு செவி சாய்க்காம இருக்கும் பொழுது தண்டனை நமக்கு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஓய்வு நாளில் எப்படி ஆசரிக்கணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஓய்வு நாள் இது கற்பனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? இது என்னது? கற்பனை. அப்போ பரிசுத்த ஓய்வுனால ஆமா ஆசரிக்கல அப்படின்னாக்க நான் கிரமத்துக்கு மாறா நான் என்ன செய்கிறேன்? நடக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிரமத்துக்கு மாறா என்ன செய்கிறேன்? அப்போ அதுக்கு பேர் என்ன? அப்போ ஏன் தண்டனை வருகிறதுனா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளையில் நம்ம நினைக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆத்துமாவுக்காக நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, இந்த ஆத்துமாவுக்காக நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, அந்த குடிகாரனுக்காக, அந்த விபச்சாரக்காரனுக்காக, அந்த வேசித்தனம் செய்கிறவனுக்காக, அவங்களுக்காக நான் பிரயாசப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆமாம் சோத்திரம். அதை பார்க்குறார் ஆண்டவர். அது தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டுதான் இருக்குது. அதற்குரிய கனத்தை, அதற்குரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தர் உனக்கு தருவார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? வேதம் சொல்லுகிறது, என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ என்ன செய்? ஆசரி. இது கற்பனை, இது கட்டளை. அல்லேலூயா. அப்ப அதுக்கு மாறா நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது